ரொம்ப பாதுகாப்பான ஸ்டேட்டா தமிழ்நாடு மாத்துவோம், மாற்றத்தை காட்டுவோம்னு சொன்னீங்க. இப்போ நியாயமா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மாற்றம் எங்க? மாற்றம் எங்க? மாற்றம் எங்க? உங்களுக்கு புரியுற மாதிரியே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க வச்சிருக்க பேஜ் விட்டுட்டு புதுசா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி 1 monthல 1 million ஃபாலோவர்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஆம்பிஷியஸா இருக்கு. அதுக்காக அது நடக்காதுன்னு கிடையாது. அது நீங்க மட்டும் நினைச்சா நடக்காது. அதுக்கு ஒரு ஸ்லோ ஸ்டெடி ப்ராசஸ் வேணும். மக்கள் நம்பணும். ஓகே, இவங்க புதுசா ஏதோ பண்றாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணலாம், பண்ண வேண்டாம், ஃபீட்பேக் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டாம், நம்ம ஃபாலோ பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படின்லாம் நினைச்சா மட்டும்தான் அது நடக்கும். அதே மாதிரிதான் இப்ப இருக்க கவர்மெண்ட் வந்தோடனே ஏன் வந்து நடக்கல அப்படின்னு விஜய் அண்ணா வந்துட்டு மந்திரவாதி கிடையாது. ஜி பூம் பா எல்லாம் சரியாயிடு அப்படின்னு மந்திரம் போடுறதுக்கு. அதுக்கு கிராஸ் ரூட்ல இருந்து எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே மாற்றம் எங்க மாற்றம் எங்க மாற்றம் எங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ல கேட்டாலுமே மாற்றம் உடனே வராது. என்ன மாற்றம் வந்திருக்கு இப்போ வரைக்கும்? இந்த மாதிரி நம்ம தைரியமா கேள்வி கேட்கிறோமே, அது மாற்றம். எது எடுத்தாலும் நம்ம போய் கேஸ் போடுறோமே, அது மாற்றம். கேஸ் போட்டோன்னு உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்களே, அது மாற்றம். என்ன கேஸ் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றோமே, அது மாற்றம். சார்ஜ் ஷீட் இமிடியேட்டா ஃபைல் பண்றாங்களே, அது மாற்றம். ஊழல ஒழிச்சாங்களே, அது மாற்றம். டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணாங்களே, அது மாற்றம். கவர்மெண்ட் பேஜஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால எதனா ப்ராப்ளம்னு போட்டா ரிப்ளை பண்றாங்களே, அது மாற்றம். இது எல்லாம் தான் மாற்றம். இது எல்லாம் விட்டுட்டு மாற்றம் எங்க மாற்றம் எங்கன்னா என்ன மாற்றம் உங்களுக்கு வேணும்? நீங்க நினைக்கிற அந்த சென்சிட்டிவான கேசஸ் எல்லாம் இமீடியட்டா ஸ்டாப் ஆகும்னா ஆகாது. நம்ம ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு சென்சிபிளா இருக்கும், எந்த அளவுக்கு ரியாலிட்டி வந்துட்டு பாக்குறோம், நம்ம ரியாலிட்டியில இதெல்லாம் இமீடியட்டா நடக்குமா நடக்காதா அப்படின்னு கொஞ்சம் கூடயுமே யோசிக்காம ஒரு வீடியோ போடுவீங்க, கொஞ்சம் கூடயுமே யோசிக்காம கேள்வி கேட்பீங்க. இதெல்லாம் சுய ஒழுக்கத்துல வராதா? இதை தானே நாங்க போன ஒரு கவர்மெண்ட்ல சொன்னோம் அப்படின்னா சுய ஒழுக்கம் இந்த கவர்மெண்ட்லயும் வேணும், அந்த கவர்மெண்ட்லயும் வேணும். ஆனா அப்போ நம்ம கேள்வி கேட்கறதுக்கு பயப்பட்டோம். ஆனா இப்போ நம்ம கேள்வி கேட்டு கவர்மெண்ட்டை பயப்படுத்துறோம். அதுதான் மாற்றம், அதுதான் வித்தியாசம். முன்னாடி நம்மளால இந்த அளவுக்கு வாய்ஸ் அவுட் பண்ண முடிஞ்சதா? ஏன் நீங்க கேள்வி கேட்டீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ உங்களால தைரியமா கேள்வி கேட்க முடியுது. எல்லா கேஸுமே ஐயோ இப்படி ஆயிருச்சா அப்படின்னு விடாம நம்ம கேள்வி கேட்கிறோமே, அது மாற்றம். நம்மளுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுதே, அது மாற்றம். இதெல்லாம் தான் மாற்றம். நம்ம கேள்வி கேட்க தான் மக்களுக்கு பயம் வரும், அந்த தப்பு பண்றவனுக்கு பயம் வரும், போலீஸ்க்கு பயம் வரும். ஓகே, நம்ம இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும், இமீடியட்டா நம்ம எல்லாத்தையும் பண்ணணும், இனிமேல் நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கும் போக தான் தோணும். உடனே ஆக்ஷன் எடு.